அடாடா, இந்த மழை எப்போதான் விடுமோ தெரியல. ஆனா இந்த மழையில ஒரு கார் டிராவல் பண்றது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான் திவ்யா 3வது கண் நிகழ்ச்சிக்காக சேலம் போயிட்டு இருக்கேன். சீதை தீக்குளித்த இடத்தில் ஜீவசமாதியான சித்தர். நீ எப்படித்தான் இருக்கிற, மருந்தே சாப்பிடலான் இருக்குது, உயிருக்கு ஆபத்தில் இருக்குது. தேங்காய் மூலம் ஆரூடம் சொல்லும் வினோதம். சித்ரா மாதம் கடைசிக்குள்ள கல்யாணம் நடத்துகிறோம். நான் என்னோட நிகழ்ச்சிக்காக காட்டுக்குள்ள போயிருக்கேன். ஆபத்தான மலைகள்ல ஏறி இருக்கேன். விசித்திரமான மனிதர்களை சந்திச்சிருக்கேன். மொத்தத்துல நான் ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட ஒவ்வொரு தேடல்லையும் ஒரு அமானுஷ்யம் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நான் தேடி போற நபர் பிரச்சனைன்னு தன்னை தேடி வர மக்களுக்கு தேங்காய் மூலமா வாக்கு சொல்லி அவங்க பிரச்சனைய தீர்க்கிறாராம். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அதை நேர்ல பார்க்க தான் சேலம் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ சேலம் போய்கிட்டு இருக்கேன். இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ எனக்கு யூனிட்டுக்கு ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3வது கண் ஃபேஸ்புக் பேஜில் தேங்காய் மூலம் வாக்கு சொல்றாங்கன்னு தகவல் சொன்ன ஜெயக்குமாரை பார்க்க தான் நான் இப்போ சேலத்துக்கு போயிட்டு இருக்கேன். சென்னையை போலவே வித்தியாசம் காண முடியாத அளவுக்கு பரபரப்பா இருந்தது சேலம். மழை இல்ல, தப்பிச்சேன். அட்வொகேட் ஜெயக்குமாரோட ஆபீஸுக்கு வந்தாச்சு. எங்க ப்ரோக்ராம் யூனிட்டுக்காக காத்திருந்ததா சொன்னாரு ஜெயக்குமார். நான் ஃபேஸ்புக் பேஜ்ல அவர் கொடுத்திருந்த தகவலை பத்தி கேட்டேன். சேலம் மாவட்டம் பனங்காடு பக்கத்தில் இனாம் வேடுகத்தாம்பட்டின்னு இருக்குங்க. அந்த இடத்துல வந்து மாயாவி சித்தர் அப்படிங்கிறவர் சீனிவாச சம்ஜி அப்படிங்கிறவருடைய ஜீவசமாதி இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நான் போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் பெரியசாமிங்கிறவர் அந்த ஜீவசமாதியை பராமரிச்சிட்ருக்காரு. அந்த சீனிவாச சம்ஜிங்கிறவர் அந்த இடத்துலையே இருந்து ஜீவசமாதி ஆகிட்டார். அந்த சமாதியை வந்து பராமரிச்சிட்ருக்கார். அவருடைய அந்த ஜீவ சக்தி அங்கே விட்டுட்டு போயிருக்காரு. அந்த சக்தியை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து சனிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமியில் இவர் வந்து மிகப்படுத்தி வருதுங்கிறதுனால எல்லாருக்குமே இது வந்து போய் சேரணுங்கிறதுனால இவர் அதனுடைய பலனை வந்து எல்லா ஜனங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பராமரிச்சிட்ருக்காரு. மாயாவி சித்தர் சீனிவாச சம்ஜியின் சமாதியை பராமரிக்கும் பெரியசாமி தான் நான் சந்திக்க போகும் நபர் அப்படின்னும் அவரோட உள்ளங்கையில வைக்கும் தேங்காய் தானாவே எழுந்து நேரா நிக்கும்னு அவர் சொல்ல சொல்ல என்னோட ஆவல் அதிகமாச்சு. நாம் வாங்கிட்டு போகிற தேங்காவை அவர் சித்தருடைய ஆசி வாங்கி அவர் வந்து வைப்பார். நம்மளுக்கு முன்னால் தான் வைப்பார். நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படிம்பார். ஒரு செகண்ட்லேயே அந்த மந்திரங்கள் சொல்லி வைப்பார். இது வந்து ஆகும்னு சொல்கிறாரு சித்தர், இது லேட்டாக ஆகும்னு சொல்கிறாரு, இது ஆவாதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அது என்ன பரிகாரம் உண்டுன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னு உள்ளே இருக்கிற சித்தரை கேட்டு அவரே சொல்லிடுவார். 2 வருஷங்களுக்கு முன்னாடிதான் பெரியசாமி தேங்காயை வச்சு வாக்கு சொல்றத முதன்முறையா நேர்ல பார்த்து பிரமிச்சிருக்காரு ஜெயக்குமார். நீங்க போய் ஏதாவது வேண்டுதல் தேங்காய் வச்சு ஏதாவது உங்களுக்கு பழிச்சிருக்கா? நான் ஒரு சில கேஸுக்காக சிக்கலாக இருந்தது. அந்த கேஸுக்காக போயிருந்தேன். அதை மனசில் வேண்டிக்கிட்டேன். அது படிப்படியாக எனக்கு வந்து எதிராக போக வேண்டிய கேஸு எனக்கு கொஞ்சம் சாதகமாக மாறிடுச்சு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தது. அது அங்கே போனேன். அவர் அந்த திருநீர் பிரசாதம் வந்து அவர் சித்தரை வேண்டி கொடுத்தாரு. அந்த பிரசாதம் போட்ட அப்புறமேல கொஞ்சம் நல்லா இருந்தது. சேலத்துல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வேடுகத்தாம்பட்டி தான் நாங்க போக வேண்டிய ஊரு. ஸ்ரீனிவாச சம்ஜியின் சமாதியில சொல்லப்படும் தேங்காய் வாக்குக்கு எங்களை கூட்டிட்டு போறதா ஏற்கனவே சொல்லி இருந்தாரு ஜெயக்குமார். 4:30 மணிக்கு முன்னால நாங்க போனாதான் முழுசா படம் பிடிக்க முடியும். நாங்க புறப்பட்டோம். வானம் மெல்ல இருட்ட தொடங்கிச்சு. எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. அத பெரியசாமி ஐயா தேங்காய் மூலமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் முதல்ல செய்ய வேண்டியது தேங்காய் வாங்கணும். வாக்கு கேக்குறவங்க தான் தேங்காய் வாங்கிட்டு போகணும்னு ஜெயக்குமார் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. நல்லா விளைஞ்ச தேங்காய் வாங்கணும்னு ஒரு கடைக்கு போனேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல தேங்காய் கிடைச்சது. சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு ஹீரோவே தேங்காய் தானே. ஜெயக்குமாரும் நானும் டிராவல் பண்ணினோம். குறுகலான சாலையில வண்டிய வேகமா ஓட்டுறது ரொம்பவே ரிஸ்க் தான். வேற வழி இல்ல. சீக்கிரம் போனாதான் எல்லாத்தையும் ஷூட் பண்ண முடியும். ஒரு வழியா ஸ்ரீனிவாச சம்ஜியின் சமாதி இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம்.
நானும் ஜெயக்குமாரும் உள்ள வரத பார்த்த ஒருத்தர் எங்களை நெருங்கி வந்தாரு. நம்ம தேடி வந்த பெரியசாமி இவர்தான்னு எனக்கு ஜெயக்குமார் அவரை அறிமுகப்படுத்தினாரு. ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பொதுவா ஆன்மீகம் அமானுஷ்யம் தொடர்பான நபர்களோட கெட்டப்பும் மேனரிசமும் வித்தியாசமா இருக்கும். ஆனா இவரு ரொம்ப நார்மலா ஒரு வெள்ளை வேட்டி சட்டையோட இருக்காரு. இவரா தேங்காய் வச்சு வாக்கு சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இவரை பார்த்ததுமே வந்துடுச்சு. ஓகே தாத்தா, இப்போ நீங்கள் எந்தெந்த நாட்களில் வந்துட்டு தேங்காய் வச்சுட்டு அருள் வாக்கு சொல்கிறீங்க? அமாவாசை பௌர்ணமியில் சொல்லுவோம் ஃபுல்லாக. மற்ற நாளில் சனிக்கிழமை 4லேருந்து 7:30 வரைக்கும் சொல்லுவேன். ஏன் அந்த 4லேருந்து 7:30 வரைக்கும்? ஏன்னா அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி முக்காலியில் உட்காந்துட்டு ஒரு டப்பா தண்ணி ஊற்றிக்குவார், ஒரு ட்ரம்மை. அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு அப்புறம் அப்படியே எல்லாம் தொடச்சிட்டு அந்த இதை கட்டிக்கிட்டு அப்புறம் ஒரு துண்டை இப்படி பட்டையாக நீர் இட்டுக்குவார். இந்த இதுக்கும் இட்டுக்கிட்டு அப்புறம் போய் உக்காந்தாருன்னா இப்படி தலை மேலே துணி போட்டு இப்படி உட்காந்துக்கார். எந்த பக்கம்னு கணக்கு இல்லை, இப்படியே கையை வச்சு உட்காந்துட்டு இருப்பார். 7:30 வரைக்கும் எந்திரிக்க மாட்டார். அப்போ அவரை இதை பிடிச்சிக்கிறது. அப்போ இந்த 4 மணிக்குலேருந்து 7:30 வரைக்கும் நீ வாக்கு சொன்னால் 4:15 தான் ஆரம்பிப்பேன். 4:15 4:30 தான். ஏன்னா அவர் உக்காரணும்ல, அதனால் அவர் உக்காந்த வாட்டி 7:30 வரைக்கும் சொல்லுவோம். அப்புறம் அப்படியே பிடிச்சிக்குவேன். அவங்களே கூட உட்காந்து கண்ணை மூடி பார்த்தாங்களாக ஏதோ கையை காமிப்பார், மேகம் விலகும். அப்புறம் எப்படியோ உருவமெல்லாம் கிடைக்குதுன்னு வந்து சொல்லுவாங்க. அவர் உயிர் விட்டாரத்துலேயே உட்காருவாங்க. அந்தாண்டே உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு போமான்னு சொல்லிடுவோம். பெரியசாமி ஐயா எங்களை மாயாவி சித்தர் ஸ்ரீனிவாச சம்ஜியின் சமாதிக்கு கூட்டிட்டு போனாரு. இதுதான் மாயாவி சித்தரோட ஜீவ சமாதி. கண்ணாடி பேழைக்குள்ள இருந்த அணையா விளக்கு, ஒரு ஜோடி மரத்தாலான பாதரட்சைகள், வரிசையா வைக்கப்பட்டிருந்த தேங்காய்கள், அனுமன் சிலை, வாக்கு கேட்க வந்தவங்கன்னு அங்க இருந்த எல்லாத்தையும் உன்னிப்பா நான் கவனிச்சேன். இங்க வர்றவங்களுக்கு வந்து இப்ப இங்க இவரை பார்க்க வர்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அருள் வாக்கு சொல்லி என்னென்ன விஷயத்துக்காக நிறைய பேர் வருவாங்க? என்னென்ன பிரச்சனைக்காக வந்து சரியா? கல்யாண பிரச்சனை, காட்டு பிரச்சனை, பொண்ணு அவனுக்கு செட்டில் ஆகாது, பொண்ணுக்கு மாப்பிள்ளையே செட்டில் ஆகாது, வரவங்க நின்று போயிடும், ஆகாமல் 30 வருஷம் 35 வருஷம்லாம் ஆயிருக்கெல்லாம் இருக்காங்க. அது மாதிரி இங்கே வந்து விமோசனம் ஆகிக்குது. குழந்தைங்க இல்லாதது இதெல்லாம் வந்து விமோசனம் பண்ணிட்டு போயிடுறாங்க. பெரியசாமி ஐயா என்ன பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாச சம்ஜி இங்கதான் வாழ்ந்திருக்காரு. ஸ்ரீனிவாச சம்ஜியோட போட்டோவை நான் கேட்டப்ப பெரியசாமி என்கிட்ட வரையப்பட்ட படத்தை காட்டினாரு. இங்க சமாதியாயிருக்கிறவரோட பேரு ஸ்ரீனிவாச சம்ஜி. இவரை மாயாவி சித்தர்னு கூப்பிடுறாங்க. ஸ்ரீனிவாச சம்ஜியின் சக்தி எப்படி பெரியசாமியோட உடம்புக்குள்ள இறங்கி வாக்கு சொல்லுது? வடநாட்டுல இருந்து வந்த ஸ்ரீனிவாச சம்ஜி சித்தர் இங்க வந்து சமாதியாக வேண்டிய காரணம் என்ன? இப்படி எனக்குள்ள பல கேள்விகள் எழுந்தது. சீனிவாச சம்ஜி வந்துட்டு உங்க வீட்டுல அடைக்கலமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தாத்தா? ஸ்ரீனிவாச சம்ஜின்னா சம்ஜிங்கிறது பாண்டவர் வகைராவும். அப்ப அந்த சித்தர் வந்து பாண்டவர் வகைரா சேர்ந்தவர். ஆமா, வடநாட்டுல. அதனால வந்து அவங்க இங்க கால் வச்சுட்டு போன இடம். எனக்கு தமிழ்நாட்டில் வந்து எனக்கு இங்கே அடக்கல் ஆகணும்னு எனக்கு ஆண்டவன் சொல்லியிருக்கேன். இந்த கஞ்சமலை வாரம் இந்த சீதை பரிசீலனை பண்ண இடம் நான் இங்கே அடக்காமன்னாரு. சித்ரா மாதம் கடைசிக்குள்ளே கல்யாணம் நடத்துகிறோம். ஐயோ, 90 நாள் நடக்கும். 90 நாளையிலும் மட்டனை வாயில் வச்சுறாங்க. சிக்கன் சாப்பிடலாமா? சிக்கனு எதுவுமே முட்டை கூட சாப்பிடக்கூடாது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சேலத்துல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற வேடுகத்தாம்பட்டியில இருக்கேன். இங்க பாண்டவர்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த இடத்துலதான் சீதை தீ குளிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துலதான் தான் ஜீவ சமாதி ஆவேன்னு சொல்லி மாயாவி சித்தர்னு சொல்லப்படும் ஸ்ரீனிவாச சம்ஜி இந்த இடத்துல சமாதி ஆயிருக்காரு. அவரோட சமாதியில பிரச்சனையோட வரவங்களுக்கு தேங்காய் மூலமா ஒரு வினோதமான வாக்கு சொல்றத பார்க்கதான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன்.
இந்த இடத்துக்கும் ராமாயண நிகழ்வுகளுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறதா பெரியசாமி ஐயா எனக்கு சொன்னதும் என்னால ஆச்சரியத்தை தாங்கவே முடியல. சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற பொய்மான் காட்டு பகுதிதான் சீதை கடத்தப்பட்ட இடம். அடுத்து சீதை மீட்கப்பட்டதும் அவர் மீதான ஊராரின் சந்தேகத்தை போக்க சீதை தீ குளிச்சது இந்த இடம்தான்னு சித்தர் சொல்லியிருக்காராம். அதனாலதான் சீதை தீ குளிச்ச இடத்துலதான் தான் சமாதி ஆவேன்னு சொல்லியிருக்காரு மாயாவி சித்தர். அடுத்ததா பாண்டவர்கள் வனவாசம் இருந்த காலத்துல 1 வருஷம் இந்த இடத்துலதான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாயாவி சித்தர்னு சொல்லப்படும் ஸ்ரீனிவாச சம்ஜி பாண்டவர் வம்சாவளியை சேர்ந்தவரா குறிப்பிடப்படுகிறாரு. இந்த காரணங்களாலதான் அவர் இந்த இடத்தை சமாதிக்காக தேர்ந்தெடுத்ததா சொல்லப்படுது. அடிப்படையில கடவுள் மறுப்பு கொள்கைய உடைய பெரியசாமி இன்னைக்கு வரைக்கும் திருநீரு கூட பூசறதில்ல. ஆனா பெரியசாமிய பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து மீட்டு இப்போ மாயாவி சித்தர் இவரை வாக்கு சொல்லும் மனிதரா மாத்தி இருக்காரு. உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க வச்சு தேங்காய் வச்சுட்டு நீங்க மனசுல வேண்டிட்டு தான் நடந்திருக்கா? எங்க பிரச்சனையை நான் நினைக்கிறதே இல்லை, அவரே சால்வ் அவரே பார்த்துப்பாரு. நான் அதெல்லாம் எனக்கு அது வேணும், பணம் 50,000 வேணும், கோடிக்கணக்கில் வேணும், அந்த எண்ணம்லாம் பண பிரச்சனை அந்த இதெல்லாம் ஆசையே எனக்கு கிடையாது. எவ்வளோ பேர் வர்றாங்க போகிறாங்க, அந்த பண ஆசையெல்லாம் 90ஓட 70லேருந்து நான் கடை வாங்குறதே இல்லை. நேரம் 4:30 நெருங்க இருந்தது. பெரியசாமி பரபரப்பானாரு. பூஜைகள் ஆரம்பமானது. எனக்கும் வேண்டுதல் இருப்பதால நானும் தயாரா முன்னாடி நின்னுட்டு இருந்தேன். எனக்கு தான் முதல் வாக்கு சொல்றதா சொல்லிட்டு இருந்தாரு பெரியசாமி. வித்தியாசமான கெட்டப்ல தான் இல்ல. சரி, பூஜை செய்ய ஆரம்பிச்சதும் மாறிடுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் எதுவுமே செய்யாம அமைதியா சமாதியிலேயே நின்னுட்டு இருந்தாரு. அவரோட மகன் ராமகிருஷ்ணன் தான் பூஜைகளை செஞ்சாரு. என்னோட கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் இங்க வாக்கு கேட்கவிருக்கேன். ஆனா திருமணம் பத்தி கேட்கணும்னா தேங்காயோட 7 ஜிலேபி பீஸ் கொண்டு வரணும்னு புதுசா ஒரு கண்டிஷன் போட்டுட்டாங்க. லோக்கல் ஆளுங்க கிட்ட எனக்காக போய் ஜிலேபி வாங்கிட்டு வரும்படி கேட்டுக்கிட்டேன். ஜிலேபியும் ரெடி. இப்போ ஸ்ரீனிவாச சம்ஜியின் சமாதியில பெரியசாமி நின்னுட்டு இருந்தாரு. அவருக்கு பக்கத்துல போய் நானும் தயாரா நின்னுட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சிட்டு இருந்த என்னை கூப்பிட்டு 3 எலுமிச்சை பழத்தை எடுத்து வர சொன்னாரு. சமாதி முன்னால இருந்த ஒற்றைக்கால் காக்கா சிலைக்கு முன்னாடி வச்சு எடுக்க சொன்னாரு. சிலைக்கு முன்னாடி இருந்த சூலத்துல எங்க குலதெய்வத்தை நினைச்சு சூடம் பொருத்தி எலுமிச்சைய குத்த சொன்னாரு. நானே இங்க பூஜை செஞ்சது எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுத்தது. இப்ப என் கையாலேயே 5 அல்லது 7 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சொன்னாரு பெரியசாமி ஐயா. கேள்வி கேட்காம செஞ்சேன். ஏன்னா எனக்கு தேங்காய் தன்னால எழுந்திருக்கிறத பார்க்கணும். எல்லாரும் சாப்பிட்டாங்க. பார்த்துட்டு இருந்த எனக்கு மனசு நிறைஞ்சிருந்தது. அன்னதானம் முடிஞ்சதும் பெரியசாமி ஐயா மறுபடியும் என்ன அனுமன் சாமி கிட்ட ஒரு முறையும் மாயாவி சித்தர் சீனிவாச சம்ஜியின் சமாதியில 2 முறையோ தேங்காய வச்சு எடுத்தாரு. இப்போ பெரியசாமி தன்னோட உள்ளங்கையில நான் கொடுத்த தேங்காய வச்சிருந்தாரு.
இந்த பரபரப்பான நிகழ்வை பார்க்க எல்லாரும் பதட்டத்தோட காத்துட்டு இருந்தோம். நம்ம என்ன நினைச்சிட்டு வரமோ அந்த விஷயம் இங்கே நடக்குது அப்படின்னா அவர் கையில் உள்ள தேங்காய் வந்து எந்திரிச்சு நிற்கும் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருந்தாரு. நான் நிறைய விஷயமா டிராவல் பண்ணியிருக்கேன், நிறைய அருள்வாக்கு விஷயம் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு தேங்காய் வச்சு அருள்வாக்கு சொல்றது ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. எனக்கு கேட்கணுங்கிற ஆர்வம் இருந்தது. ஸோ இன்னைக்கு நானும் தேங்காய் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஆர்வமா இருக்கு. நொடிகள் நகர்ந்தது, படபடப்பு கூடியது. பூஜை நடந்துட்டு இருந்தது. பெரியசாமி அப்படிங்கிறவர் வந்து என்னை தேங்காய் எடுத்து கொடுக்க சொன்னார். அதுவும் இருக்கிறதுலே பெரிய தேங்காவை எடுங்க நீங்களே என்ன சொன்னார். அதுக்கப்புறம் நான் தேங்காய் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவர் கையில் வச்சுருந்தாரு. ரொம்பவே ஒரு பதட்டமாக இருந்தது. எனக்கு தேங்காய் எந்திரிச்சு நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. மெல்ல மெல்ல நிமிர ஆரம்பித்தது தேங்காய். நான் என்னோட பார்வைய வேற எங்கேயுமே நகர்த்தல. தேங்காய் இப்போ முழுசா நிமிர்ந்து நின்னுது. நான் அப்நார்மலா இருக்கிறதா உணர்ந்தேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் நினைச்சிட்டு வந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அவர் கையில இருந்த தேங்காய் எந்திரிச்சு நின்றுச்சு. முதல் முறையா இத பாக்குறவங்க ஸ்டன் ஆகி போவாங்க. பெரியசாமி பேச ஆரம்பிச்சாரு. சித்ரா மாதம் கடைசிக்குள்ளே கல்யாணம் நடத்துகிறோம். ஐயோ, உங்கள் குடும்பத்தோட ரொம்ப வயசானால நீ என்ன சொல்றியோ ஒன்றும் அடக்கமான ஆள். குடும்பத்தோட வயசான நல்ல ஊரிலே குடும்பத்தோட உங்கள் வசதியோட அதிகமான வசதி ஒன்று. உன் பேச்சை காப்பார். நல்ல படிப்பு, நல்ல அறிவறி. ஆனால் வேலையில் இருக்கார், வருவார். நான் நினைச்சு வந்ததுக்கான பதிலா தேங்காய் தானா எழுந்திருச்சு நின்னதும் அதை வச்சு சித்தர் வாக்கா சில விஷயங்களை எனக்கு சொன்னாரு பெரியசாமி. எனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறதாகவும் அதனால என்ன 90 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. உன்னை பொண்ணு கேட்க யாராவது வர்றாங்களா? வராங்க வராங்க. அதெல்லாம் இனிமேல் செல்லாது. ஒரு மாப்பிள்ளை வர்றான், சொந்தம் இல்லை, அந்நிஸ்தர் அப்படின்னா வேற உங்கள் சொந்தம் இல்லாத நல்லா வசதியான மாப்பிள்ளை. 90 நாள் நடக்கும். 90 நாளையிலும் மட்டின வாயில் வச்சுறாங்க. தின்னூறு தான் உனக்கு மருந்து. அருமையாக இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச வாட்டி வந்து அன்னதானம் பண்ணிடு. நீ எப்படித்தான் இருக்கிற, மருந்தே சாப்பிடலான் இருக்குது. உயிருக்கே ஆபத்தில் இருக்குது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சேலத்துல இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற வேடுகத்தாம்பட்டியில இருக்கேன். தன் மேல சுமத்தப்பட்ட களங்கத்தை நிரூபிக்க சீதை இந்த இடத்துல தான் தீ குளிச்சதா ஒரு சித்தர் குறிப்பிட்டிருக்காரு. அதனால இந்த இடத்துல தான் தான் ஜீவ சமாதி ஆகிறதா சொல்லி இந்த இடத்துல சமாதி ஆகியிருக்காரு. இப்போ அவரோட சமாதியில பிரச்சனையோட வரவங்களுக்கு தேங்காய் எழுந்து நின்னு அதன் மூலமா ஒரு வித்தியாசமான வாக்கு சொல்றாங்க. அதையெல்லாம் பார்க்க தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். பெரியசாமி ஐயாவோட உள்ளங்கையில வைக்கிற தேங்காய் எழுந்து நிற்கிற இந்த காட்சி உண்மையிலேயே பார்க்கவே பிரமிப்பானதா தான் இருக்கு. இதுல எந்த ட்ரிக்கும் இல்ல. இந்த காட்சிகளை நீங்க திரும்பவும் பாருங்க. தேங்காய் ஏதோ ஒரு விசையால ஈர்க்கப்பட்டது போல தானா எழும்பி நேரா நிற்குது. இது நிச்சயம் நம்பவே முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு வாக்கு சொன்ன மாதிரி அடுத்தடுத்து வந்திருந்த பல நபர்களுக்கும் வாக்கு சொன்னாங்க. அடுத்து வாக்கு கேட்க வந்தாரு காளிமுத்து. அவரோட முகமே சோகமாயிருந்தது. வழக்கமான பூஜைகளை செய்யும் போது கூட குழப்பமாவே இருந்தாரு. காளிமுத்து கிட்ட இருந்து தேங்காய வாங்கிக்கிட்ட பெரியசாமி தன்னோட உள்ளங்கையில தேங்காய வச்சாரு. தேங்காய் எழும்பி நிற்கவே இல்ல. 2வது முறை இப்பவும் தேங்காய் எழும்பவே இல்ல. காளிமுத்துக்கு பயம் வந்துட்டத அவரோட முகமே காட்டி கொடுத்தது. 3வது முறையா தேங்காய கையில வச்சாரு. தேங்காய் எழுந்த பாடு இல்ல. அடுத்து பெரியசாமி சொன்னதுதான் எனக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. உனக்கு இப்போ தற்கொலை எண்ணம் வந்திருக்குன்னு பெரியசாமி அந்த அதிர்ச்சிகரமான உண்மைய
வெளிய சொல்ல காளிமுத்து அழாத குறையா நின்னுகிட்டு இருந்தாரு. நீ எப்படித்தான் இருக்கிற, மருந்தே சாப்பிடலான் இருக்குது, உயிருக்கே ஆபத்தில் இருக்குது, 3 வருஷமா சரியில்லை. என்னது கடன் இருக்கு, இப்போ எந்த நேரமும் ஏதாவது பண்ணிக்கலாம்லாம் நினச்சிட்டு இருக்கிறேன். கொண்டாச்சா ஆண்டவா. இதுதான் கடைசி முறை. தேங்காய் மெல்ல எழும்பியது. ஆறுதல் வெற்றி என்பது போல இருந்திருக்கும் காளிமுத்துக்கு. சரி, நீ எப்படியும் எங்க நம்பி வந்துட்டா. கொண்டாச்சா 90 நாளைக்கு எக்காந்து கொண்டு மட்டனை வாயில் வச்சிடாது, எதுமா முட்டை கூட. அந்த 90 நாளைக்குள்ள ஒருத்தன் வருவான் புதுசா, உன்னை காப்பாற்றுறதுக்கு தொழில் நடக்கும், நீ நினைக்கிற காரியம் நடக்கும் ஓரளவுக்கு. பூரா தீராது, ஒரு லெவலுக்கு வந்துடுவேன். அது ஆன வேட்டி நீ ஒரு அன்னதானம் பண்ணிவிடும். போ, நீ எப்படி கால் வச்சுட்டு காப்பாற்றுறான்ட்டு போ. பெரியசாமி வாக்கு சொல்லும் நேரம் முடிஞ்சது. சரி, கிளம்பலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் சித்தர் சமாதி முன்னால எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்கு பேழைக்குள்ள இருந்து சில பேப்பர் துண்டுகளை எடுத்து காட்டினாரு பெரியசாமி. இந்த இடத்துக்கு நேர்ல வர முடியாதவங்க பேப்பர்ல தங்களோட பிரச்சனைகளை எழுதி சமாதிக்கு வரும் யார்கிட்டையாவது கொடுத்து அனுப்புவாங்களாம். பெரியசாமி ஐயா அதை எடுத்து அவங்களோட பிரச்சனைக்கான வாக்க கேட்டு அவங்களுக்கு தகவல் சொல்வாராம். அவங்களோட குறை என்னங்கிறத அதில் எழுதி போட்டுறாங்க. அந்த குறை என்னங்கிறது அவர் ஒரு டைம் 30 நாளா 60 நாள் டைம், அதுக்குள்ளே அந்த குறையை தீர்த்துருவார். அப்படி அவசரமாக இருந்தாங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போது அதை எடுத்துக்க வச்சுக்குவேன். அது நைட்டு 2-2:15 எந்திரிச்சு பார்ப்பேன். அது எப்படி நிவர்த்தனை என்ன ஆகுங்கிறது சொல்லிடுவேன். இந்த இடத்துல இப்படி வாக்கு சொல்ல இதுவரை கட்டணம் எதுவும் வசூலிக்கிறது இல்ல. ஏதேதோ பூஜை பொருட்களை வாங்கி வர சொல்லி கஷ்டப்படுத்தியதும் இல்ல. தனக்கென்ன பிரத்யேக உடைகளை பயன்படுத்தியதும் இல்ல. இதுவரை நான் சந்திச்சதுல இவர் ஒரு அபூர்வமான மனிதராதான் எனக்கு தெரிஞ்சாரு. என்னோட கல்யாணத்தை பத்தி ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. பாண்டவர்கள் வாழ்ந்த இடம், சீதா மாதா அக்னி பரீட்சையில வெற்றி பெற்ற இடம். அவங்க எல்லாரையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். மன மகிழ்ச்சியோட மாயாவி சித்தரை வணங்கிட்டு நமக்கு தகவல் கொடுத்த வழக்கறிஞர் ஜெயக்குமாருக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து திரும்பி வந்தேன். வேற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். சித்தர்கள் உலாவும் மர்ம தேசம், தங்கமாக்கும் மூலிகைகளை பாதுகாக்கும் கிலாவடி கருப்பு. ஒரு கிணறு உருவாக்கி அந்த கிணத்துக்குள்ள அந்த தைலத்தை வச்சு பாறைகளால மூடி இருக்காரு. அந்த தைலம் ஒரு உலோகத்தை தங்கமா மாற்றக்கூடியது. அதை பாதுகாக்கிறதுக்காக தான் எல்லை தெய்வமான கருப்பரை இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு காலங்கிநாதர். தொடரும் சதுரகிரி ரகசியங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரிய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.